அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்டன்ஸ் தியரம். ப்ராப்ளம் என்னென்னா, obtain the Norton's equivalent circuit at the terminals A and B for the network shown. ஸோ இந்த நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. A and Bயில் இருக்கிற இந்த சர்க்கியூட்டுக்கு ஈக்குவலண்ட் நார்டன் சர்க்கியூட்டை வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாகவே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, த்ரூ த ரெசிஸ்டர்னு கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி கொடுக்காம பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணியே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற ரெசிஸ்டர் வந்து ஆர்எல் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஏ அண்ட் பியில் நமக்கு ஏதோ ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தெரியும். ஐஎன் ஐஎஸ்சி, ஐஎன் அப்படி இல்லைன்னா ஐஎஸ்சி கண்டுபிடிக்கணும், ஆர்தெவனன் கண்டுபிடிக்கணும். இங்கே ப்ராப்ளமில் நமக்கு ஆர்எல் இல்லை. அதனால் இந்த ரெசிஸ்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம போட்டோம்னா வில் கெட் த நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். அதை தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ ப்ராப்ளமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 we are going to find out the ISC, அதாவது நார்டன்ஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். நார்டன்ஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஆர்எல்ல ஷார்ட் பண்ணணும். ஆர்எல்லேருந்து இந்த பிட்வீனில் இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ட் பண்ணணும். அப்போ ஏ அண்ட் பியை நம்ம ஷார்ட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ ஏ அண்ட் பியை ஷார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் ஐஎஸ்சி கரண்ட்டு. இங்கே பாருங்கள், லூப் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ I1 பிகாஸ் இது ஒரு லூப். இது செகண்ட் லூப், அதனால இது I2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற அந்த 10 ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க அந்த 10 ஓம் ரெசிஸ்டர். எப்போவுமே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருக்குன்னா, ஷார்ட் சர்க்கியூட்க்கு பேரலாக எந்த ஒரு ரெசிஸ்டராக இருந்தாலும் அந்த ரெசிஸ்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ஜீரோவாக தான் இருக்கும். அதனால் இதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது I is equal to 0னா அந்த 10 ஓம்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு 0 தான். எப்போவுமே ஷார்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பேரலாக அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோ 0. அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சேம் I1 கரண்ட், இதில் I2 லூப். இந்த ரிமூவ் பண்ணிட்டேன்னா நமக்கு ஷார்ட் பண்ண இந்த ISC கரண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இதில் தான் நமக்கு ஐஎஸ்சியோட வேல்யூ தேவை. இப்போ இதுக்கு லூப் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி எழுதலான்னா, I1 ப்ளஸ் இந்த இதில் வந்து நம்ம எழுதணும்னா 10 into I1 minus I2 is equal to 0. பிகாஸ் இதில் லூப் எழுதணும்னா 1 into I1 plus 10 into I1 minus I2. பிகாஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லூப்பாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ I1 minus I2 ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ சோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 100 volts. இப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா I1 plus 10 into I1 minus 10 into I2ன்னு வரும். அப்போ I1 plus 10 11 I1 எழுதிக்கலாம். minus 10 I2 is equal to 100. Take this as equation number 1. இப்போ செகண்ட் லூப்பை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் லூப்பில் பாருங்கள், 2 into I2 plus 10 into I2 minus I1 equal to நமக்கு இங்கே இருக்கிற சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 volts. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 2 into I2 plus 10 into செகண்ட் லூப்பை கன்சிடர் பண்ணுறதுனால I2 minus I1 equal to 20. இப்போ இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர்டர் வந்து I1 I2 ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். 2 into I2 plus 10 into I2 minus 10 into I1 equal to 20. ஸோ அதை minus 10 ஒன்று ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 10 plus 2 வந்து 12 I2 is equal to 20. Take this as equation number 2. இதை வந்து கிராமர்ஸ் ரூல் படி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா I1ஓட கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் I1ஓட கோஎஃபிஷியன்ட் 11, I2ஓட கோஎஃபிஷியன்ட் -10. அதனால் 11 -10. ஈக்குவேஷன் நம்பர் 2ல் I1ஓட கோஎஃபிஷியன்ட் -10, I2ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 12 into I1 I2 is equal to, இங்கே நமக்கு வோல்டேஜோட வேல்யூ என்ன வந்ததுன்னு பாருங்கள், 100. அந்த 100 இங்கே எழுதுகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2ல் கிடைச்ச வோல்டேஜோட வேல்யூ 20. ஸோ இதை கிராமர்ஸ் ரூல் படி நம்ம டெல்லோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா 11 into 12 திரும்ப இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் ஆஃப் -10 into -10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும், நமக்கு 132 minus 100 கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் 32. டெல்லோட வேல்யூ 32ன்னு கிடச்சிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் நமக்கு தேவை. ஐஎஸ்சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா I2 என்னவோ அதுதான் ஐஎஸ்சி.
அப்போ I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ del2 டிவைடட் பை del கண்டுபிடிச்சோம்னா I2 கிடைச்சிரும். del1 தேவையில்லை, del2 மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். அதனால் இந்த டெல்லில் இந்த வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருந்ததோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 11 மைனஸ் 10 இந்த இடத்துக்கு பதில் 120 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 இன்ட்டு 20 மைனஸ் ஆஃப் இதை திரும்ப இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 100 இன்ட்டு 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1220 கிடைக்குது ஆன்சர். தட் இஸ் நத்திங் பட் அவர் del2 வேல்யூ. இப்போ நமக்கு I2ஓட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். I2 இஸ் ஈக்குவல் டு del2 டிவைடட் பை del. del2ஓட வேல்யூ 1220 டிவைடட் பை டெல்லோட வேல்யூ 32ன்னு கிடைச்சிது. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 38.125 ஆம்ஸ்ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் அவர் ISC வேல்யூ. ஸோ ISC is equal to I2 is equal to 38.125. ஸோ இதில் ஃப்ளோர கரண்ட்டு தான் சேம் I2ஓட வேல்யூ தான் ISC வேல்யூ. அதோட வேல்யூ தான் நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 38.125 ஆம்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்னா RThevenin கேல்குலேட் பண்ணணும். RTheveninக்கு என்ன பண்ண போகிறோம்னா RLஐ ரிமூவ் பண்ணணும். ஸோ RL ஆல்ரெடி ப்ராப்ளமில் ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலி ஒரு ரெசிஸ்டர் இருந்திருக்கணும். அந்த ரெசிஸ்டரை அவங்க ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு இருக்கிறது வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸ்னால் அப்படியே ஷார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அப்படியே ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்க்யூட்டை நான் இப்போ ட்ரா பண்ணுன்னா எனக்கு இப்படி வரும். இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது, அது ஷார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது, ஷார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து RL ரிமூவ் ஆல்ரெடி ப்ராப்ளமில் ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம RThevenin கண்டுபிடிக்கலாம். இப்போ இது RThevenin கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. பேரலல் காம்பினேஷனாக R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரே ஒரு சர்க்யூட்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ 1 இன்ட்டு 10 டிவைடட் பை 1 ப்ளஸ் 10. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 0.91 கிடைக்குது. அதை சிங்கிளாக ஒரே ஒரு ரெசிஸ்டராக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிற வேல்யூ ஆஸ் இட் இஸ். இந்த 2 ஓமும் இந்த 10 ஓமும் வரைஞ்சிக்கிறோம். 2 ஓம் ரெசிஸ்டர், 10 ஓம் ரெசிஸ்டர். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 0.1 2.91 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2ல போட்டோம்னா 2.91 இன்ட்டு 10 டிவைடட் பை 2.91 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2.254 ஓம்ஸ்ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் அவர் RThevenin வேல்யூ. இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சலாம். ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா நார்டன்ஸ் கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். தட் இஸ் நத்திங் பட் ISC கரண்ட். ISCயோட வேல்யூ 38.125 கிடைச்சிருந்தது. RThevenin இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம், 2.254. So this is nothing but our Norton's equivalent circuit. இதுதான் வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. Thank you.